ஒரு சர்வே ரிப்போர்ட் படி இந்தியாவில் 2ல் ஒருத்தருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஞாபக மறதி, மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, குழந்தைங்க வளர்ச்சி கம்மியாக இருக்குது, வாயில் நாக்கில் அல்சர் மாதிரி கொப்பளம் இருக்கிறது, உதடு ரொம்ப வெடிக்குது, அனீமிக்காக இருக்கிறது, டிமென்சியா, ஸ்கின் ப்ராப்ளம், ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங்கோடவே இருக்கிறது, எது செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, மக்கள் மத்தியில் பழகிறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வருது, கிராம்ஸ் அதிகமாக இருக்குது, நம்னஸ், கை கால் அடிக்கடி மறுத்துக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியல, இர்ரெகுலர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம், ஸ்கின்ல அடிக்கடி ரேஷஸ் வருது, சீசர்ஸ், வலிப்பு வந்துகிட்டே இருக்குது, மயக்கமாகவே இருக்குது, ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த வேலையும் செய்ய முடியல, எப்போவுமே ஒரு எரிச்சலோடவே இருக்காங்க, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க, தலைவலியோடவே இருக்காங்க, கொஞ்சம் தூரம் நடந்தால் இல்லை ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குறது, அனீமியா, ரத்த சோகையினால் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கிறது, ஹார்ட் அடிக்கடி படபடன்னு அரிச்சிக்குது, பசி இல்லை, அதனால் வெயிட் லாஸ் அதிகமாக ஏற்படுது. இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். வைட்டமின் பி டெஃபிஷியன்சியை ஈஸியாக நம்ம ஃபுட்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இல்லை இந்த ஃபுட் ஐட்டமில் ரெகுலராக எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச், பனானா, ஆப்பிள், அவகேடோ, மேங்கோ, கோவா, பொமோகிரானட்ஸ், கிவி, பெர்ரிஸ், ப்ரோக்கோலி, கேபேஜ், பட்டாணி வகைகள், பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ், பீட்ரூட், பொட்டேட்டோ. ஆனால் வெஜிடேரியன் சோர்ஸில் தேவையான அளவு வைட்டமின் பி கிடச்சிருதானா கிடையாது. அனிமல் ப்ராடக்ட்ஸும் நாம் ரெகுலராக எடுத்தாகணும். சிக்கன், ஃபிஷ், போர்க், லிவர் இதெல்லாம் வைட்டமின் பி ரொம்ப ரிச்சாக இருக்கும். மாட்டோட பால், பன்னீர் இதுலேயுமே உங்களுக்கு வைட்டமின் பி கிடைக்கும். ஆனால் டெய்லி இதை நம்ம தேவையான அளவு கன்சியூம் பண்ணுறோமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. வைட்டமின் பியோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் சுகர் போடுறீங்க, அது அப்படியே விட்டிங்கன்னா டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலக்கி விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக டிசால்வ் ஆயிரும். அதே மாதிரி தான் வைட்டமின் பி நீங்கள் எடுக்கிறப்போ ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ ப்ரோட்டீன், வைட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் ஃபேட்டை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கும், கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது வைட்டமின் பி டெஃபிஷியன்சி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் ஒரு சில மெடிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்க சில ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிக்காக இருக்கிறவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க. யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்க பியூரின் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ரோக்கோலி, கேபேஜ், ஸ்பினாச், பட்டாணி வகைகள் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஸ்மார்ட்டாக நாம் பண்ண போகிறது ஓக்லப்பில் நியூட்லைட் அப்படிங்கிற ஒரு 90+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லீடிங் ஃபுட் சப்ளிமெண்ட் பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வைட்டமின் பி ஈஸ் ப்ளஸ்ங்கிற சப்ளிமெண்ட் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களோட டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸான வைட்டமின் பியை மீட் அவுட் பண்ணிடலாம். மேக் யோர் செல்ஃப் எனர்ஜெட்டிக் வித் வைட்டமின் பி.